சரி, என் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஓய்வு மற்றும் ஓய்வு நாளை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் அதை பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்தேன், ஆனால் அதை உண்மையில் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் ஆசிரியராக இருந்தேன் மற்றும் சோர்வடைந்தேன். நான் சோர்ந்து போனேன். எனது வேலையை விட்டு விலக நான் மனச்சோர்வில் இருந்தேன் மற்றும் பல ஆண்டுகள் குழப்ப நிலையில் இருந்தேன். எனவே ஓய்வை முக்கியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் கடினமான முறையில் கற்றுக்கொள்ள. அதற்கு பிறகு என் மனைவியும் நானும் வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்கி எங்கள் வேலைகளை விட்டுவிட்டு நாங்கள் மகிழ்ச்சியடையும் செயல்களையும் கடவுள் மகிழ்ச்சியடையும் செயல்களையும் செய்வதற்கு உறுதி எடுத்துள்ளோம். ஆகவே நாங்கள் இயற்கையில் நேரத்தை செலவிடுகிறோம், புத்தகங்களை படிக்கிறோம், பேசுகிறோம், பல்வேறு வழிகளில் ஓய்வெடுக்கிறோம். இதன் விளைவாக ஓய்வு நாளில் ஓய்வெடுப்பது நம்பிக்கையின் செயலாக இருப்பதால் கடவுளை மேலும் நம்ப கற்றுக்கொண்டோம். மேலும் இயற்கையில் நேரத்தை செலவிடுவது நம்மை அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்கிறது. இது உண்மையில் கூறுகிறது, கடவுள் நான் உண்மையில் எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரொம்ப அவசியமானவன் அல்ல. நான் விஷயங்களை விட்டுவிடலாம். நீங்கள் நான் கவனிக்காத போதும் செயல்களை தொடர்ந்து செய்வீர்கள். ஓய்வு எடுத்து ஓய்வு நாளை தீவிரமாக கடைபிடிக்கவும், இல்லையெனில் நீங்கள் அபாயத்தில் இருப்பீர்கள்.